வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. மூசாவும் ஹாரூனும் மற்றும் அவர்களுடன் இருந்த நம்பிக்கை கொண்டோரும் இறைவனின் கட்டளை கிணங்க எகிப்து நகருக்கு குடிபுகுந்தார்கள். அங்கே அவர்களுக்கான வீடுகளையும் அமைத்து அங்கே தொழுகையையும் நிலைநாட்டி வந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை இப்படியே சுமூகமாக இருந்ததா, இல்லை ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதா என்பதையும், அந்த கொடுங்கோலன் ஃபிர்அவுன் என்ன ஆனான் என்பதையும் பார்க்கலாம். ஃபிர்அவுன் நம்பிக்கை கொண்டோரை அழிக்க திட்டம் திட்டினான். ஒரு இரவில் மூசா நபிக்கு இறைவனிடமிருந்து எச்சரிக்கை வகை ஒன்று வருகிறது. என்னவென்றால், ஏக இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து கொண்டு வேறொரு ஊருக்கு அழைத்துச் செல்லுமாறு உத்தரவிடுகிறான். ஏனென்றால் உங்களை நோக்கி ஒரு பேராபத்து வர இருக்கின்றது, உங்களின் எதிரிகள் உங்களை பின்தொடர்ந்து வரப்போகிறார்கள் என வரவிருக்கும் ஆபத்தை மூசா நபிக்கு இறைவன் அறிவிக்கின்றான். என் அடியார்களை இரவில் அழைத்துச் செல்வீராக, நீங்கள் எதிரிகளால் பின்தொடரப்படுவீர்கள் என்று மூசாவுக்கு அறிவித்தோம். அதே சமயத்தில் ஃபிர்அவுன் தன் சகாக்களிடம் எல்லா ஊர்களிலிருந்தும் ஆட்களை திரட்டுங்கள், அவர்கள் அனைவரையும் மூசாவின் சமுதாயம் தங்கியிருக்கும் இடத்துக்கு அனுப்புங்கள், அவர்கள் தப்பிக்காத வகையில் அக்கம் பக்கத்து ஊர்களிலும் நமது ஆட்களை காவல் போடுங்கள், அவர்கள் எங்கு சென்றாலும் மாட்டிக்கொள்ளும் வகையில் படையை சூழச் செய்தான் ஃபிர்அவுன். ஆள் திரட்டுவோரை பல நகரங்களுக்கும் ஃபிர்அவுன் அனுப்பினான். நாம் தான் இஸ்ரவேலரில் பெரும் தொகையை கொண்டோர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோரே மிகவும் சிறிய படைதான், நாம் அவர்களை எளிதாக அழித்து விடலாம் என கர்வத்துடன் கூறினான். சிறு படையாக இருந்தாலும் இறைவனை நம்பிக்கை கொண்டோரிடத்தில்தான் வல்லமையும் மாண்பு மிக்க இறைவன் துணையிருப்பான் என ஃபிர்அவுனுக்கு தெரியவில்லை. இருந்தும் அவனே கூறுகின்றான், அந்த சிறிய கூட்டம் தான் நம்மை மிகவும் கோபத்தில் ஆழ்த்துகிறது, எனவே அவர்களை சும்மாவிடக் கூடாது எனவும் கூறினான். பிறகு அவர்கள் சிறிய படைதான என சாதாரணமாக நினைத்து விட்டு விடாதீர்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் எனவும் கூறினான். இப்போது இறைவன் சொல்லி காட்டுகின்றான், நாம் வழிகட்ட ஃபிர்அவுனின் கூட்டத்திற்கு தோட்டங்களையும் அவை நல்ல செழிப்பாக வளர்வதற்கு நீரூற்றுகளும் பல்வேறு பொக்கிஷங்களையும் மிக பிரம்மாண்டமான அழகுமிக்க வீடுகளையும் வழங்கி இருந்தோம். ஆனால் அவர்களோ நம்பிக்கை கொண்ட மக்களை அழிப்பதற்காக அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்களை அழிக்க ஃபிர்அவுன் உட்பட அனைவரும் போய்விட்டனர். அவ்வாறு சென்ற பின் அவர்கள் இறைவனால் அழிக்கப்பட்டதால் அந்த சொத்துகள் அனைத்தும் பராமரிப்பற்று இருந்தது. பின்னர் அந்த வசதிகள் எல்லாம் இஸ்ராயேல் மக்களில் நம்பிக்கை கொண்டோருக்கு அளித்து அவர்களை வாரிசுகளாகவும் ஆக்கினோம் எனவும் இறைவன் கூறினான். நம்பிக்கை கொண்ட மக்களை அழிப்பதற்காக காலையிலேயே கிளம்பிவிட்டான். பின் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டலானான். அப்போது நம்பிக்கை கொண்ட மக்கள் ஓடி வந்து கொண்டிருந்த நிலையில் இறுதியில் கடற்கரையில் வந்து முடிந்தது. இனி போவதற்கு வழியே இல்லை. ஃபிர்அவுனின் ஆட்கள் எதிர் திசையில் சுற்றி வளைத்தனர். இரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேரு சந்தித்தார்கள். அப்போது நம்பிக்கை கொண்ட மக்கள் மூசாவிடம், நாம் இவர்களிடம் மாட்டிக்கொள்வோமா, நம்மை பிடித்து விடுவார்களா என அச்சத்தில் கேட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பயப்படாதீர்கள், அவ்வாறில்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர் கூறினார். இப்போதுதான் இறைவனின் வல்லமையை கண்கூடாக அனைவரும் பார்க்கும் படலம் நடைபெறுகிறது. மூசாவிடம் இறைவன் இப்போது பேசுகின்றான். நபியே, உம்மிடம் இருக்கும் உமது கைத்தடியை இந்த கடலின் மீது அடிப்பீராக என இறைவன் கூறினான். பின்னர் அந்த கடல் இறைவனின் கட்டளை கிணங்க கடல் இரண்டாக பிளந்து ஒவ்வொரு பிளவும் ஒரு பெரிய மலையளவுக்கு பிளந்தது. கடல் இரு மலைகள் போல பிளந்து வழி அமைத்து கொடுத்தது. கடல் பாதையை காட்டியதால் மூசாவும் அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்ட மக்களும் அந்த பாதையின் வழியே சென்று மறுமுனையை அடைந்து விட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்தே வந்த ஃபிர்அவுனின் சகாக்களை கடலில் மூழ்கடித்தான் இறைவன். தற்பெருமை, ஆணவம், கர்வம் கொண்ட கொடுங்கோலன், மேலும் சர்வாதிகார மன்னன் ஃபிர்அவுன் என்னும் கொடியவனும்
அந்த கடலிலே இறைவன் மூழ்கடித்து மரணிக்கவும் செய்தான். இதனை நம்பும் மக்களுக்கு பல்வேறு சான்றுகள் இருப்பதாக இறைவன் குறிப்பிடுகின்றான். அங்கே மற்றவர்களையும் நெருங்கச் செய்தோம், மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம், பின்னர் மற்றவர்களை மூழ்கடித்தோம். இதில் தக்க சான்று உள்ளது. அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வோராக இருக்கவில்லை. உமது இறைவன் மிகைத்தவன், நிகரற்ற அன்புடையோன். இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்ட பின் ஃபிர்அவுன் இறைவனிடம், அல்லாஹ்வே, நீதான் வணக்கத்திற்குரிய இறைவன் என உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என தௌபாவின் வாசல் அடைக்கப்பட்ட பின் இஸ்லாத்தை ஏற்றான். ஆனால் மரண தருவாயில் இறைவனின் வல்லமையை பார்த்த பின் இறைவனை ஏற்றால் அதை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதே நிலைதான் ஃபிர்அவுனுக்கும் ஏற்பட்டது. இஸ்ராயேலின் மக்களை கடல் கடக்கச் செய்தோம். ஃபிர்அவுனும் அவனது படையினரும் அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் அவர்களை பின்தொடர்ந்தனர். முடிவில் அவன் மூழ்கும் போது இஸ்ராயேலின் மக்கள் நம்பியவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என நம்புகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறினான். உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன்னை உன் உடலுடன் இன்று பாதுகாப்போம் என்று கூறினோம். மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர்.